2010ஆம் ஆண்டு சீமானால் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிடவில்லை. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முதல் களம் காண தொடங்கியது. அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலாகட்டும், இடைத்தேர்தலாகட்டும், அனைத்து தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட்டது. இறுதியாக நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரை தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இதனால் வெறுத்து போன முக்கிய நிர்வாகிகள் விலக ஆரம்பித்தனர். இதற்கிடையே சீமானின் கடுமையான பேச்சுக்கள் அடங்கிய ஆடியோ லீக் ஆகி நாம் தமிழர் கட்சிக்கு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தியது. இதனால் நாம் தமிழர் கட்சி முற்றிலும் காலியாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் இருக்கும் தம்பிகளையாவது தக்க வைக்கும் முயற்சியாக கூட்டணிக்கு நூல் விட்டு பார்ப்பதாக பரபரக்கிறது தமிழக அரசியல் களம். இது குறித்து அரசியல் விமர்சகர் ஒருவரிடம் பேசினோம். தொடர் தோல்விகளால் சோர்ந்து போன சீமானின் தம்பிகள் அவரை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்து விட்டதால் முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய நெருக்கடியை சீமான் தற்போது சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். யாருடன் கூட்டணி அமைத்தால் சரியாக இருக்கும் என சீமான் தீர்மானித்து அதை நோக்கி தற்போது நகர தொடங்கி இருக்கிறாராம். அதன் ஒரு கட்டமாகத்தான் கட்சி தொடங்கியதில் இருந்தே சர்வே பணிகளை செய்து வரும் டீமை தமிழகம் முழுவதும் முடக்கிவிட்டுள்ளார். நாம் தமிழர் நிர்வாகிகளை சந்திக்கும் அந்த டீம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்து பல்ஸ் பார்க்க தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. எந்தெந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது, எந்த தொகுதிகளை கேட்டு பெறலாம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த டீம் தற்போது சர்வே எடுத்து வருவதாக கூறுகின்றனர் உள்விவரம் அறிந்தவர்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் 1.07% வாக்குகளை மட்டும் பெற்ற நாம் தமிழர் கட்சி படிப்படியாக முன்னேறி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.19 வாக்குகளை பெற்று மாநில கட்சி என்ற அந்தஸ்தையும் பெற்றுள்ளது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்கு கிடைக்கும் என சீமான் டீம் சர்வே எடுத்துள்ளதாம். அதில் 3% வாக்குகளை பெறுவதே கடினம் என ரிசல்ட் கிடைத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் கூட்டணி ஒன்றே நாம் தமிழர் கட்சியை காப்பாற்ற முடியும் என சர்வே டீம் சீமானுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறதாம். இதற்கிடையே கட்சியில் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக பார்க்கப்பட்ட பலர் விலகி சென்று விட்டனர். ஐயநாதன், வினயரசு, கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி ஆகியோர் வரிசையில் தற்போது ஜெகதீச பாண்டியனும் காளியம்மாளும் வெளியேறியதால் நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கலகடத்து போயுள்ள கட்சியை வலுவாக்க விலகியவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையை சீமான் தொடங்கி இருக்கிறார் என்கின்றனர் ராவணன்குடில் வட்டாரங்கள். இனி கவலைப்பட வேண்டாம், கூட்டணி அமைத்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறேன், எப்படியும் எம்எல்ஏ ஆகிவிடலாம் என்று பிரிந்தவர்களிடம் கூறியிருக்கிறாராம் சீமான். இதன் ஒரு பகுதியாகத்தான் தம்பிகளுக்கு நம்பிக்கை கொடுக்க விஜய் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகி உள்ளது. தாவேகா முக்கிய புள்ளி ஒருவருக்கு கடந்த வாரம் மிஸ்டு கால் கொடுத்துவிட்டு காத்திருந்துள்ளாராம் சீமான். அந்த முக்கிய புள்ளியும் சீமானின் மிஸ்டு காலை பார்த்து மரியாதையாக போனில் அழைத்ததாகவும் அப்போது தனது வீட்டிற்கு விருந்து சாப்பிட வர வேண்டும் என சீமான் அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தாவேகா முக்கிய புள்ளியுடன் சீமான் பேசியதோடு நெருங்கிய உறவிடமும் போனை கொடுத்து பேச வைத்திருக்கிறாராம் சீமான். சீமான் விருந்துக்கு அழைத்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜய் வெகு கொண்டு எழுந்து விட்டதாகவும் கட்சியின் கொள்கை தலைவராக நேசிக்கும் பெரியாரை பொதுவெளியில் அவமரியாதை செய்யும் சீமானுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை, அதுவும் நம் கொள்கையை விமர்சிக்க 1000 காரணம் இருக்கலாம், அதற்காக சாலையில் ஓரமாக போக வேண்டும், நடு ரோட்டில் போனால் லாரியில் அடிபட்டு சாவா என்று சாப விடும் அளவிற்கு சென்ற நபருடன் ஒரு காலமும் கூட்டணி வேண்டாம், அவர் கொடுக்கும் விருந்தும் வேண்டாம் என்று கட் அண்ட் ரைட்டாக கூறிவிட்டாராம் விஜய் என்கின்றனர் பனையூர் வட்டாரங்கள். ஆகவே சீமானிடம் பேசிய தாவேகா முக்கிய புள்ளி அரசியல் தொடர்பாக சில அறிவுரைகளை வழங்கியதோடு சில தவறான நபர்களின் பேச்சை கேட்டு பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று கூறியது மட்டுமல்லாமல் தற்போது விருந்திற்கு வந்தால் அரசியல் களத்தில் தேவையில்லாத பேச்சு எழும், எனவே அழைத்ததற்கு நன்றி என நாசுக்காக கூறிவிட்டு விருந்தை புறக்கணித்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தமிழக வெற்றி கழக முக்கிய புள்ளியை சீமான் வீட்டிற்கு வரவழைத்து அவருடன் போட்டோ எடுக்க வைப்பது சீமானின் திட்டமாக இருந்துள்ளதாம்.
அந்த போட்டோவை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியது என செய்தி வெளியிட சீமான் போட்டிருந்த திட்டம் எல்லாம் தவிடுபொடியாக்கி விட்டதாக கூறப்படுகிறது. குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.